இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தருமை சகோதரர்களே சகோதரிகளே, சில பேர் வாயை திறந்தாலே எதிர்மறையான வார்த்தைகள் வரும். ஒரு சில பேர் பேசுகின்ற வார்த்தை நேர்மறையான வார்த்தைகளாக இருக்கும். சில பேரை பார்த்து நம்ம சந்தோஷமாக குட் மார்னிங் அப்படின்னாக்கா அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்க பார்க்குற பார்வையே வாட் இஸ் குட் இந்த மார்னிங் அப்படின்னு நம்மளை கேட்குற மாதிரியே இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு சில பேர் வாயிலிருந்து வார்த்தை வராது, நெகட்டிவாகவே வரும். ஒரு பல் டாக்டர்கிட்ட தன்னுடைய ஒய்ஃப் அழைச்சிட்டு வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு பல்லு சொத்தை. டாக்டர்கிட்ட போனவுடனே டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு, எத்தனை பல்லு சொத்தை அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பல்லு சொத்தையாக இருக்குது, அதை பல்லை பிடுங்கிறதுக்கு 500 ரூபா ஆகும் அப்படின்னு இருக்கார். உடனே வீட்டுக்காரர் பையிலேருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கார். அவர் அதிர்ந்துட்டார். ஒரு பல்லு தானே சொத்தை, உங்கள் ஒய்ஃபுக்கு 500 ரூபா தானே தேவைப்படும், நீங்கள் என்ன 1000 ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அப்படியே சேர்த்து அவள் நாக்கையும் பிடுங்குங்க டாக்டர். அந்த நாக்கை வச்சுக்கிட்டு அவள் பேசுகிற வார்த்தை குடும்பத்தில் சகிக்க முடியல. எப்படா இவ வாயை நிப்பாட்டுவான்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நெகட்டிவாக, அதாவது எதிர்மறையாக பேசுகின்ற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் விளைவிக்கின்றது. அதற்கு சென்னையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பரிசோதனை செய்தார்கள். 2 பாட்டில் முழுக்க அரிசி, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் இருக்க அரிசியை பார்த்து நான் உன்னை அன்பு செய்கின்றேன், நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பாட்டிலில் இருக்கிற அரிசியை பார்த்து நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன், இதை தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். 10 நாட்கள் இதை தொடர்ச்சியாக சொல்லி முடிச்சுட்டு எந்த பாட்டிலில் இருக்கிற அரிசி பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொன்ன அந்த அரிசி பாட்டிலை எடுத்து பார்த்தா அந்த அரிசியை தீட்டாமலே அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது. நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்ன அந்த அரிசி கண்ணங்கரைன்னு கருப்பாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்துக்கு வரும் பொழுது ஒரு அழகான செய்தி. எரேமியாவை ஆண்டவர் அழைக்கின்றார். அப்போ எரேமியாவை அழைக்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் ஏற்படுத்தினேன். இந்த வார்த்தையை கேட்டவுடன் எரேமியா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரல. என்ன வார்த்தை வருது அப்படின்னா, நான் சிறு பிள்ளை தானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பேசாத, வாயை மூடு. நீ உன் வாயை திறந்தாக்க இப்படிப்பட்ட வார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருப்ப, என்னால் முடியாது, நான் சின்ன பிள்ளை, அது இதுன்னு. நான் ஏன் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன். இதுதான் முதல் வாசகம். பிரியமானவர்களே, நீ பேசுனா நான் உன்னை பற்றி எவ்வளோ உயர்வாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தியிருக்கின்றேன். எவ்வளவு அழகாக பாசிட்டிவாக நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நான் போட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைக்கிறிய. நீ வாயை மூடு, இதுக்கு மேலே பேசாத, ஸ்டாப், நிப்பாட்டு. ஏன் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன். பிரியமானவர்களே, இது முதல் வாசகம். சமீபத்தில் நாங்கள் குருக்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய அனுபவத்தை பெறுவதற்காக இந்த நற்செய்தி பணி செய்கின்ற குருக்கள் எல்லாம், தமிழகம் முழுக்க இருக்கின்ற குருக்கள், நாங்கள் ஒரு 23 பேர் ஃபாதர்ஸஸ், 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு சில இடங்களில் ஒன்றாக கூடி 2-3 நாட்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு எங்களுடைய அனுபவத்தை பகிர்வதற்காக சில இடங்களிலே நாங்கள் கூடுவோம். அப்படி சமீபத்தில் ஒரு இடத்துல நாங்கள் கூடினப்ப எங்களுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க போனோம், இறை அனுபவம் எப்படி எங்களுக்கு கிடைத்தது, மக்கள் மத்தியில் என்ன சாட்சி சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். எதற்காக அப்படின்னா, குருக்களாகிய நாங்கள் விசுவாசத்திலே எங்களையே வளர்த்து எடுத்துக்கொள்வதற்காக. அதன் பிறகு ஒருவருக்கொருவர் நாங்கள் பாவசங்கீர்த்தனம் செய்து 3 மாதத்துக்கு ஒருக்க எங்களையே ஆண்டவருக்குள்ளே இன்னும் வலுப்படுத்தி கொள்வதற்கு இந்த காரியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி கடைசியாக ஒரு அமர்வுக்கு சென்றிருந்தப்ப அங்கே ஒரு குருவானவர் புதிதாக வந்தார். உங்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி. அவர் சமீபத்திலே குரு பட்டம் வாங்கியவர். அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பம் கிடையாது, சாமியாராயிட்டார். ஆனால் வேறு மதத்தை சேர்ந்த ஒருவர், அவங்க குடும்பம் இன்றைக்கி அந்த வேறு மதத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து இவர் சாமியாராயிருக்கார். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி? அப்போ அவர் சொன்னார், அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னார். இவங்க அம்மா கர்ப்பம் தரித்தப்ப, அதாவது இவங்களுடைய தாயின் வயிற்றில் இருந்தப்ப, அவங்க அந்த மத பிரகாரம் ஒரு பெரிய, அந்த மதத்திலே ஒரு வழிகாட்டியாக அவங்களுடைய அப்பா இருக்கிறார், ஒரு வழிகாட்டி.
அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் ஒரு துண்டு பிரசுரம், அதாவது இறை வார்த்தை அடங்கிய அந்த துண்டு பிரசுரங்களை அப்படியே அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ இந்த அம்மா வயிற்றில் இந்த பிள்ளை இருக்குது, அந்த துண்டு பிரசுரத்தை அவங்க வாங்குகிறாங்க. வாங்கி படிக்கிறப்ப இன்றைய வாசகம், இந்த வாசகத்தில் நான் பார்க்கின்றோம், தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். அந்த வசனம் இவங்க கைக்கு வருது. அப்போ நான் சொல்லுகின்ற அந்த குருவானவர் சிறு குழந்தையாக அவங்க அம்மா வயிற்றில் இருக்கிறாரு. அந்த வசனத்தை வாங்கி அந்த அம்மா அப்படியே வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு இது ஏன்னா இப்போ கர்ப்பம் தரித்து இருக்கிறப்ப இந்த வார்த்தை நமக்கு பொருத்தமான வசனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவருடைய கணவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்ன இது அப்படின்னு சொல்லி அதை கையில் வாங்கி பார்த்தவுடன், இது கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற இந்த வசனம், இதை எப்படி நீ நம்ம மதத்தில் இருந்துக்கிட்டு வாசிக்கலாம் என்று சொல்லி அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையை கூட பார்க்காம கோபத்தில் அந்த தகப்பன் அந்த மனைவியை எட்டி உதைக்கின்றார். அப்படியே வயிற்றில் கையை பிடிச்சிக்கிட்டு இவங்க சுருண்டு போய் அந்தாண்ட விழுந்திருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்குது. அதன் பிறகு அதை அவர் மறந்துட்டார், இந்த அம்மாவும் மறந்துட்டாங்க. அப்போ ஒரு நாள் குழந்தை பிறந்துடுது. அது கொஞ்சம் விவரம் தெரிகிற ஸ்டேஜில் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறப்ப இதே வசனம், அந்த துண்டு பிரசுரம் ஒரு மூலையில் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ அந்த பையன் கொண்டு வந்து இது என்னம்மான்னு சொல்லி கேட்குறப்ப அப்போ தான் அந்த அம்மா ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, தம்பி நீ என் வயிற்றில் இருந்தப்ப உங்கள் அப்பா கோபப்பட்டு இந்த வசனத்தை வாசித்ததுனால தான் என்னை எட்டி உதைச்சாரு, நான் வழியில் அந்தாண்ட போய் விழுந்தேன், இந்த வசனத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அன்னைக்கு அந்த கையில் வசனத்தை எடுத்தான். இந்த வசனம் இன்று தான் நம்ம முதல் வாசகத்தில் வாசித்தோம். அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தவுடன் ஒரு இனம் புரியாத ஒரு அபிஷேகம் அவருக்குள்ளே கிடைக்கின்றது. அது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, வளர்ந்து 12th முடிக்கிறப்ப நான் கிறிஸ்துவ கத்தோலிக்க மதத்தில் ஒரு சாமியாராக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விட்டது. வீட்டில் பெற்றோர்கள் எல்லாம் எதிர்ப்பு, நீங்கள் ஒத்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் சாமியாராக வேண்டும். அப்பொழுது ஒரு குருவானவருடைய சப்போர்ட்டில் அவர் செமினரியில் சேர்றாரு, சேர்ந்து சாமியாராகிறார். இப்போ குரு பட்டம் கொடுக்குறப்ப பெற்றோர்கள் வர வேண்டும், அவர்களை கொண்டு வந்து அந்த பையனை கோவிலில் ஒப்படைக்கின்ற ஒரு நிகழ்வு உண்டு. அதற்கு பெற்றோரை போய் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி நான் சாமியார் ஆகிட்டேன், இந்த நிகழ்வு சடங்கு திருச்சடங்கு நடக்குது, குருப்பட்டம் கொடுக்குற அந்த சடங்கு நீங்கள் வரணும் 2 பேரும். அவங்க பிடிவாதம் சொல்லிட்டாங்க, நீ என் பையனே இல்லை, வீட்டை விட்டு வெளியே போ. பெற்றோர்கள் இல்லாமலே ஒரு தனி ஆளாக இவர் குருப்பட்டம் வாங்கி இன்னைக்கு ஒரு பங்கில் ஒரு சாமியாராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த அனுபவத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஷேர் பண்ணார். இன்றைக்கி இந்த வாசகத்தை வாசிக்கிறப்ப அவர் சொன்ன நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருகின்றது. பிரியமானவர்களே, அப்போ தாய் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கினது நான் தான், திருநிலைப்படுத்தினதே நான் தான். அவருடைய லைஃபு நிச்சயமாக இந்த வசனத்தோடு ஒரு தொடர்பில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அப்போ நம்ம எது படித்தாலும் அது நம் உள்ளத்திற்குள்ளே சென்று அது நேர்மறையான எதிர்மறையான வார்த்தையால் அல்ல, நேர்மறையாக மாறி அது நமக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அதை தான் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இப்போ விதைங்கிறது இறை வார்த்தை, நிலம் என்பது நாம தான். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா இப்போ உங்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் இருக்குனாக்கா, உன் நிலத்தை காமி அப்படின்னாக்கா எதை காமிப்போம்? அந்த மண்ணை தான் எடுத்து இது என் நிலம் அப்படி தான் காமிப்போம். இப்போ ஆண்டவர் நம்மளெல்லாம் எப்படி வைத்திருக்கின்றார் என்றால், நாமெல்லாம் நிலம். ஏன்னா ஏன் நிலம்? நம்மை படைத்தது மண்ணிலிருந்து எடுத்து தன் உருவத்தை உண்டு பண்ணி உயிர் மூச்சை ஊதினார். அப்போ நீங்களும் நானும் நிலம். அப்போ இந்த நிலத்தில் ஆண்டவர் விதைக்கின்றார். அந்த விதை என்பது ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இங்கே முதல் வாசகத்திலே எரேமியா, அவர் உள்ளத்திலிருந்து வந்தது வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஏன் வார்த்தையை உன்னில் விதைக்கின்றேன். அப்போ அந்த நிலத்திலே விதைக்கப்பட்டது ஏன் வார்த்தை? இது என்னுடைய வார்த்தை, அபிஷேகத்தின் வார்த்தை, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. நம்ம வாயை திறந்த வருகின்ற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாக மாற வேண்டும் என்றால் முதலில் இந்த ஆண்டவருடைய வார்த்தை நல்ல நிலம், நான் ஒரு நல்ல நிலமாக இருக்க வேண்டும். நல்ல நிலமாக இருந்து இந்த வார்த்தைகள், கோவிலுக்கு போகின்றோம், சாமியார் பிரசங்கம் வைக்கிறாரு, ஆராதனை நடக்குது, இதிலெல்லாம் பங்கெடுக்கும் பொழுது நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள்? சாமியார் பிரசங்கம் வைக்கிறப்ப அப்பதான் டீ குடிக்கிறதுக்கு வெளியில போறது.
எப்படி நினைக்கும், நல்ல நிலத்தில் எப்படி அந்த விதை முளைக்கும், எப்படி பலன் கொடுக்கும்? 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் கோவிலில் பூசையில் மட்டும் பங்கெடுத்தால் பத்தாது. குருவானவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு 2 காதுகளை திறந்து வைக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் ஒரு வாயை கொடுத்து 2 காதை கொடுத்துருக்கிறாரு? ஒரு வாய் கொஞ்சமாக பேசு, 2 காதில் ஆண்டவருடைய வார்த்தை நிறையா கேட்டுக்கிட்டே இரு. இப்படி நிறைய கேட்க கேட்க நம்மளுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையாக மாறும். பிரியமானவர்களே, புனித வனத்து அந்தோணியார் இன்னைக்கு திருச்சபையில் ஒரு புனிதர். அவரை மாற்றினது ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவருடைய வார்த்தை. என்ன வார்த்தை? நீ நிறைவு பெற விரும்பினால் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின் வந்து என்னை பின் தொடர். இவர் நல்ல பணக்காரர். ஒருவேளை இந்த வார்த்தை எனக்கு இல்லை, உட்கார்ந்துருக்கிற மற்றவங்களுக்கு அப்படின்னு நினச்சிருந்தாக்கா இன்றைக்கி அவர் புனிதர் ஆகியிருப்பாரா? ஆயிருக்க முடியாது. அப்போ இந்த வார்த்தை எனக்கு, அவர் நினைத்தார் தான் சம்பாதித்து வைத்திருக்கின்ற அந்த பொருட்கள் பணம் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு விற்று கொடுத்துட்டு காட்டுக்கு போனார். தவ வாழ்க்கை. அந்த தவ வாழ்க்கையில் இறை வார்த்தை எனக்கில்லை என்று அவர் ஒதுங்கவில்லை. அதுதான் இன்னைக்கு அவரை திருச்சபையிலே ஒரு புனிதராக வைத்திருக்கின்றது. திருப்பாடல் 34:10 சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடந்த நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறைபடாது. புனிதமானவர்களே, மனிதனோட பேசி 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 வேஸ்டானவங்க உண்டு. ஆனால் தேவனோட பேசுகின்ற மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். மோசே தன்னுடைய வாழ்நாட்களில் தன் ஒய்ஃபுகிட்ட பேசின நேரத்தை விட கடவுள்கிட்ட பேசின நேரம் தான் அதிகமாக. மொய்சன் தன்னுடைய ஒய்ஃபுகிட்ட பேசின நேரத்தை விட கடவுள்கிட்ட பேசின நேரம் தான் அதிகமாக. அதனால தான் மாமனார் மருமகன்கிட்ட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். என் மகள்கிட்ட நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, ஆண்டவர்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் என் மகள்கிட்டையும் பேசுங்கன்னு சொல்லி மாமனார் அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் என்ன ஆசீர்வாதம்! இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு மோசேயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அந்த பார்வோன் மன்னனிடமிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மோசே வழியாக மக்களுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, அதே போல தாவீது அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் கிடையாது. அவருக்கு பலம் இல்லை, அவருக்கு ஒரு ஆர்மி கிடையாது. ஆனால் அவர் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்ன பேசினார்? நீரே என் புகலிடம், நீரே என் அடைக்கலம், நீரே என் கற்பாரை. எல்லாம் முடிஞ்சிச்சு. போகிற இடத்துலலாம் ஆண்டவர் வெற்றி கொடுத்தார் தாவீதுக்கு. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே பாசிட்டிவானது. நம்ம வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை நெகட்டிவானது. அதை பேச பேச நமக்கு சாபம் தான் வரும். அப்போ இந்த வார்த்தை குருவானவர் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதை உள் வாங்குவோம். டெய்லி வேதத்தை எடுத்து வாசிப்போம். அப்படி வாசித்து அதை செயலாக்கத்திற்கு கொண்டு வரும் பொழுது நாம் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.